வெல்கம் டு மனோஜ் கேலிபர். போன 3 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம்ஸ் எப்படி ஃபுல் வேர்ப்ஸாக பயன்படுத்தி ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் சென்டென்சஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபார்ம்ஸை ஃபுல் வேர்பாக பயன்படுத்தி எப்படி ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சென்டென்சஸ் கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போன 3 வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4 வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஃபார்ம்ஸ் பற்றின ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோட முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஜுகேஷன் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ஜாயின் மீ ஃபார் த ப்ராக்டிஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சியும் அந்த கிளாரிட்டியும் கிடைக்கும். ஷால் வி ஸ்டார்ட்? பி ஃபார்ம்ஸ் இன் த ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் பி ஆனஸ்ட், நான் நேர்மையாக இருப்பேன். வில் பி ஆனஸ்ட், நாங்கள் நேர்மையாக இருப்போம். யூ வில் பி ஆனஸ்ட், நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். ஹி வில் பி ஆனஸ்ட், அவர் நேர்மையாக இருப்பார். ஷி வில் பி ஆனஸ்ட், அவள் நேர்மையாக இருப்பாள். இட் வில் பி ஆனஸ்ட், அது நேர்மையாக இருக்கும். தே வில் பி ஆனஸ்ட், அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். பி ஃபார்ம்ஸ் இன் த ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, பி ஃபார்ம்ஸை நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் ஃபுல் வேர்ப்ஸாக பயன்படுத்தும் போது இதுதான் ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் நவுன் அல்லது ஆட்ஜெக்டிவ்ஸ் அல்லது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ், சில இடங்களில் அட்வர்ப்ஸ் கூட வரும். இங்கே வில் பிக்கு பதில் நம்ம கேன் பி போடலாம், ஷுட் பி போடலாம், அல்லது ஐ வீக்லாம் ஷால் பி போடலாம், மஸ்ட் பி போடலாம், இதெல்லாம் இருக்குது. பட் அதில் நம்ம தனியாக பார்ப்போம். மாடல் வேர்ப்ஸ் அப்படின்ற தனி டைட்டிலில் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த வில் பி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வரும். ஓகே, ஐலேருந்து ஆரம்பித்து தே வரைக்கும் உள்ள எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் எல்லா நவுன்ஸுக்கும் வில் பி தான் வரும். ஓகே, நோ சேஞ்சஸ் இன் பி ஃபார்ம்ஸ். பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கு தகுந்த போல் மாறும். ஐக்கு ஆம், வீக்கு ஆர் அப்படின்னு மாறும். அதே போல் பாஸ்ட் டென்ஸில் ஐக்கு வாஸ், வீக்கு வ அப்படின்னு மாறும். பட் இங்கே எல்லாத்துக்குமே வில் பி தான், எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் பிஸியாக இருப்பேன். நான் பிஸியாக இருக்கிறேன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். நான் பிஸியாக இருந்தேன்னா பாஸ்ட் டென்ஸ். நான் பிஸியாக இருப்பேன் ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்படி சொல்லலாம்? ஸோ சப்ஜெக்ட், ஓகே, நான்னா ஐ, will be, I will be. இப்போ நம்ம ஒரு ஆட்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். பிஸின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். ஸோ ஐ வில் பி பிஸி, நான் பிஸியாக இருப்பேன். ஓகே, நான் பிஸியாக இருப்பேன். ஐ வில் பி பிஸி, ரைட். இப்போ நான் பிஸியாக இருப்பேனா, ஓகே, நான் பிஸியாக இருப்பேனா அப்படின்னு எப்படி மாற்றுறது? ஒன்றும் இல்லை, இந்த வில்லை நீங்கள் இங்கே கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த போல தான் வில்லை இங்கே கொண்டு போங்க, ஐயை மட்டும் அங்கே கொண்டு போங்க. ஸோ வில் பின்றது இங்கே பி ஃபார்மாக இருக்குன்றதால வில் பியை கொண்டு வரக்கூடாது, வில்லை மட்டும்தான் கொண்டு வரணும். ஓகே, வில் பி மொத்தமாக கொண்டு வரக்கூடாது, வில்லை மட்டும் கொண்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வில் ஐ பி பிஸி. ஓகே, வில் ஐ பி பிஸி. ஓகே, நான் பிஸியாக இருப்பேனா, ஓகே, நான் பிஸியாக இருப்பேனா, வில் ஐ பி பிஸி, நான் பிஸியாக இருப்பேனா அப்படின்னு அர்த்தம். ஸோ வில்லை மட்டும்தான் கொண்டுட்டு வரணும். இப்போ நான் பிஸியாக இருக்க மாட்டேன். ஓகே, நான் பிஸியாக இருக்க மாட்டேன். ஓகே, நெகட்டிவில் எப்படி சொல்கிறது? ஒன்றும் இல்லை, பாருங்கள், அங்கே ஆமுக்கு ஆருக்கு பக்கத்துலலாம் நாட் போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடணும். ஓகே, இந்த வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடணும். அப்படின்னா என்ன வரும்னா வில் நாட் அப்படின்னு வரும் இல்லையா? வில் நாட் அப்படின்னு வரும். ஸோ இதோட சுருக்கம் என்னதுன்னா, இந்த வில் நாட்டோடைய சுருக்கம் தான் won't. ஸோ இந்த வில் நாட்டோடைய சுருக்கம் என்னன்னா won't. ஸோ பாருங்கள், அப்போ ஐ வில் நாட் பி பிஸி, அதை தான் நம்ம சுருக்கமாக ஐ won't பி பிஸி அப்படின்னு போடலாம். ஓகே, ஐ won't பி பிஸி, நான் பிஸியாக இருக்க மாட்டேன். கவனிங்க, ஐ வில் பி பிஸினா நான் பிஸியாக இருப்பேன். வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடுறோம். ஓகே, நெகட்டிவாக மாற்றுறதுக்காக ஐ வில் நாட் பி பிஸின்னு வரும். அந்த வில் நாட்டை தான் நம்ம won'tன்னு சுருக்கமாக போட்டிருக்கோம். ஸோ அந்த won'tை நம்ம ஐ won't பி பிஸி. ஓகே, ஐ won't பி பிஸி, நான் பிஸியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பிஸியாக இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நான் பிஸியாக இருக்க மாட்டேனா எப்படி கேட்குறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். திரும்ப இந்த won'tை கொண்டு வந்துடுங்க, ஐ அங்கே கொண்டு போங்க. ஸோ won't ஐ பி பிஸி. ஓகே, won't ஐ பி பிஸி. ஓகே, won't ஐ பி பிஸி. நான் பிஸியாக இருக்க மாட்டேனா, ஓகே, நான் பிஸியாக இருக்க மாட்டேனா won't ஐ பி பிஸி, நான் பிஸியாக இருக்க மாட்டேனா அப்படின்னு அர்த்தம். இப்போ WH கொஷின்ஸ் எப்படி உருவாக்குறது? நான் எப்பொழுது பிஸியாக இருப்பேன், நான் எப்பொழுது பிஸியாக இருப்பேன். ஸோ எப்பொழுது அப்படின்றது when அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம அது பாசிட்டிவான WH கொஸ்டின். இங்கே ஏற்கனவே பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குது பாருங்கள். வென்னை கொண்டு வந்து இங்கே போடுங்க, அவ்வளோதான்.
ஓகே when கொண்டு வந்து இங்கே போடுங்க. அப்போ when will I be busy, when will I be busy, ஓகே when will I be busy அப்படின்னா நான் எப்பொழுது பிஸியாக இருப்பேன். when will I be busy, நான் எப்பொழுது பிஸியாக இருப்பேன். when will I be busy, நான் எப்பொழுது பிஸியாக இருப்பேன். அடுத்தது பாருங்கள், நான் எப்போ பிஸியாக இருக்க மாட்டேன். ஓகே நான் எப்பொழுது பிஸியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், நெகட்டிவாக கேட்கலாம் இந்த WH கொஸ்டினே. ஸோ எப்படி கேட்கலாம், ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த when கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து போடுங்க, அவ்வளோதான். when won't I be busy, when won't I be busy, நான் எப்போ பிஸியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ when won't I be busy, நான் எப்போ பிஸியாக இருக்க மாட்டேன். ஸோ சிம்பிள். இப்போ பாருங்கள், I will be busy, நான் பிஸியாக இருப்பேன். will I be busy, நான் பிஸியாக இருப்பேன்னா. I won't be busy, நான் பிஸியாக இருக்க மாட்டேன். won't I be busy, நான் பிஸியாக இருக்க மாட்டேன்னா. when will I be busy, நான் எப்பொழுது பிஸியாக இருப்பேன். when won't I be busy, நான் எப்போ பிஸியாக இருக்க மாட்டேன். அவ்வளோதான். ஓகே சிம்பிள். இன்னொரு ப்ரோனவுனுக்கு மட்டும் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் செஷன் போகலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது we. ஓகே ஸோ நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் எப்படி சொல்லலாம். ஓகே நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். we will be, ஓகே சப்ஜெக்ட் we will be வந்துருச்சு. எல்லா ப்ரோனவுன்ஸ்க்கும் will be தான் வரும்னு சொன்னேன். ஓகே நோ சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ். ஓகே கவனிங்க. அதுக்கு அடுத்தது பாதுகாப்பாக அப்படின்னா சேஃப்னு சொல்லலாமா. ஓகே சேஃப். ஓகே we will be safe, நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அல்லது நாம் பாதுகாப்பாக இருப்போம். ஓகே ரெண்டுமே குறிக்கும். அடுத்தது நாங்கள் பாதுகாப்பாக இருப்போமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம், will இங்கே கொண்டு வாங்க, we அங்கே கொண்டு போங்க. ஸோ will we be safe, ஓகே நாங்கள் பாதுகாப்பாக இருப்போமா. ஓகே நாங்கள் பாதுகாப்பாக இருப்போமா. நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் எப்படி சொல்லலாம், ஒன்றும் இல்லை. இந்த வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடணும், போன முறை சொன்ன போலேயே. ஓகே வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடணும். அப்படின்னா we will not be safe, we will not be safe, we will not be safe. இந்த will not தான் நம்ம சுருக்கி won'tனு மாற்றிருக்கிறோம். ஓகே இந்த will not தான் சுருக்கி நம்ம won'tனு வச்சுருக்கிறோம். அப்போ நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோன்றதுக்கு we won't be safe. ஓகே we won't be safe. அடுத்தது நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, திரும்ப won't இங்கே கொண்டு வாங்க, we அங்கே கொண்டு போங்க. இப்போ பாருங்கள், won't we be safe, ஓகே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோமா அப்படின்னு அர்த்தம். ஓகே நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருப்போம் அல்லது நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்போம். எடுத்துக்காட்டுக்கு எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். ஸோ எப்படின்னா ஹவுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஹவு கொண்டு வந்து இங்கே வந்து போடுங்க. ஓகே ஏற்கனவே வில் வி பி சேஃப்னு பாசிட்டிவாக ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் WH கொஸ்டின் போடுறதுக்கு நம்ம திரும்பவும் ஹவை கொண்டு வந்து இங்கே போடுறோம். ஓகே அப்படின்னா ஹவ் வில் வி பி சேஃப். ஓகே ஹவ் வில் வி பி சேஃப், நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்போம். ஓகே ஹவ் வில் we be safe, நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்போம். இப்போ இதையே நம்ம நெகட்டிவாக கேட்கலாம். ஓகே நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் அல்லது நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் அப்படின்னு கோலம் கேட்கலாம்ல. நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா ஒய்ன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் ஓகே எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குல்லையே, அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டுருணும். why won't we be safe, why won't we be safe, நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம். ஸோ why won't we be safe, நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், we will be safe. ஓகே we will be safe, நாங்கள் பாதுகாப்பாக இருப்போன்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், we won't be safe. ஓகே we won't be safe அப்படின்றது இதோடைய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது will we be safe. ஓகே will we be safe இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அதுலேயும் இது பாசிட்டிவானது. ஓகே பாசிட்டிவானது. ஸோ பாசிட்டிவ் ஓகே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது won't we be safe, நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோமா
அப்படின்றது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் தான், பட் நெகட்டிவ் ஆனது. ஸோ நெகட்டிவ், ஓகே, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். The next one is WH question. Okay, how will we be safe? Okay, WH question, நாங்கள் எப்படி சேஃபாக இருப்போம். ஸோ அதுலேயும் இது பாசிட்டிவ் ஆனது. ஸோ பாசிட்டிவ், ஓகே, WH question. The next one is why won't we be safe? Okay, why won't we be safe? நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம்? ஓகே, WH question தான், பட் நெகட்டிவ் ஆனது. ஸோ நெகட்டிவ் WH question. கிளியர்? இதே போல் தான் எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும், ஓகே, ஐலேருந்து ஆரம்பித்து தே வரைக்கும் எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் எல்லா நவுன்ஸுக்கும் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணணும். Now we shall have the conjugation practice for all the pronouns. So read along. I will be a teacher. நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். Will I be a teacher? நான் ஒரு ஆசிரியராக இருப்பேனா? I won't be a teacher. நான் ஆசிரியராக இருக்க மாட்டேன். Won't I be a teacher? நான் ஆசிரியராக இருக்க மாட்டேனா? When will I be a teacher? நான் எப்பொழுது ஆசிரியராக இருப்பேன்? Why won't I be a teacher? நான் ஏன் ஆசிரியராக இருக்க மாட்டேன்? We will be safe. நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். Will we be safe? நாங்கள் பாதுகாப்பாக இருப்போமா? We won't be safe. நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம். Won't we be safe? நாங்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டோமா? How will we be safe? நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்போம்? Why won't we be safe? நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்க மாட்டோம்? You will be active. நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். Will you be active? நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்களா? You won't be active. நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீர்கள். Won't you be active? நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீர்களா? Why will you be active? நீங்கள் ஏன் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள்? Why won't you be active? நீங்கள் ஏன் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீர்கள்? He will be careful. அவர் ஜாக்கிரதையாக இருப்பார். Will he be careful? அவர் ஜாக்கிரதையாக இருப்பாரா? He won't be careful. அவர் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டார். Won't he be careful? அவர் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டாரா? Why will he be careful? அவர் ஏன் ஜாக்கிரதையாக இருப்பார்? Why won't he be careful? அவர் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டார்? She will be there. அவள் அங்கே இருப்பாள். Will she be there? அவள் அங்கே இருப்பாளா? She won't be there. அவள் அங்கே இருக்க மாட்டாள். Won't she be there? அவள் அங்கே இருக்க மாட்டாளா? When will she be there? அவள் எப்பொழுது அங்கே இருப்பாள்? When won't she be there? அவள் எப்பொழுது அங்கே இருக்க மாட்டாள்? It will be sultry today. இன்று புழுக்கமாக இருக்கும். Will it be sultry today? இன்று புழுக்கமாக இருக்குமா? It won't be sultry today. இன்று புழுக்கமாக இருக்காது. Won't it be sultry today? இன்று புழுக்கமாக இருக்காதா? Why will it be sultry today? இன்று ஏன் புழுக்கமாக இருக்கும்? Why won't it be sultry today? இன்று ஏன் புழுக்கமாக இருக்காது? They will be busy. அவர்கள் பிஸியாக இருப்பார்கள். Will they be busy? அவர்கள் பிஸியாக இருப்பார்களா? They won't be busy. அவர்கள் பிஸியாக இருக்க மாட்டார்கள். Won't they be busy? அவர்கள் பிஸியாக இருக்க மாட்டார்களா? Why will they be busy? அவர்கள் ஏன் பிஸியாக இருப்பார்கள்? Why won't they be busy? அவர்கள் ஏன் பிஸியாக இருக்க மாட்டார்கள்? Take screenshots of all the slides and practice them at least for 5 times today. I hope this practice helped you. If you like this video, please give a thumbs up, leave a comment and kindly subscribe to my channel for more videos. See you again in the next video. Thank you.